Very good morning, my dear friends. Adversities எப்படி மாத்துறது, அதுதான் இன்னைக்கு லைம் லைரிக்ஸ் மார்னிங் மெசேஜில் நாம பார்க்கக்கூடியது. இன்னைக்கு நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஸ்லைட்டஸ்ட் ப்ரோவோகேஷன்ல எஜிடேட் ஆறாங்க, டிப்ரெஸ் ஆறாங்க, அப்படியே டெமாலிஷ் ஆயிடுறாங்க. அதுவும் எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு இந்த காம்படிட்டிவ் நேச்சர் ஆஃப் மைண்ட் நம்ம சின்ன வயசுல இருந்தே மோல்டு பண்றதுனால கம்பீட் பண்ணணும், நீ என்ன ரேங்க் என்ன கிரேடு, அந்த குழந்தை தன்னால கத்துண்டு தனக்கு பிடிச்சதை படிச்சு அந்த துறையில கவனம் செலுத்தி அதெல்லாம் கிடையவே கிடையாது. 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்படிதான். 11th 12th எலக்டிவ்ஸ் ஒன்று வச்சு நீ குரூப் 1 குரூப் 2 குரூப் 3 அது பாவம், அதுக்கு ஆப்ஷன்ஸே இல்லை இதை பண்ணணுங்கிறதுக்காகவே. என்கிட்ட ஒரு பையன் வந்தா, அந்த பையன் 10th தான் எழுத போறான். அவங்க ஃபாதர் ரொம்ப கவலைப்பட்டார். சார் 10th பாஸ் பண்ணிட்டு ஐடிஐ போவேன்றான் சார், அதுலயும் அவன் மோட்டார் மெக்கானிக்கா போறேங்கிறான், ஆட்டோமொபைல் படிக்க போறேங்கிறான். அது நீ ஆட்டோமொபைல் என்ஜினியரிங் படிடா, +2 முடிச்சுட்டு காலேஜ் போ, இன்ஜினியரிங் படி, முடியாதுங்கிறான். அப்ப நான் சொன்னேன், அவனுக்கு என்ன இஷ்டமோ அதை பண்ணுங்க சார். நீங்கெல்லாம் என்ன சார் கவுன்சிலர், அவனுக்கு என்ன வேணும்ன்றது அதை போய் ஓகேன்னு சொல்றீங்களே. அப்பதான் நான் சொன்னேன், the mind is very powerful. என்னால சாதிக்க முடியும், நான் மிகப்பெரிய ஒரு ஆளா வருவேன் இந்த துறையில அப்படின்னு ஒரு குழந்தை முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னா நாம கொடுக்க வேண்டியது ஃபெசிலிட்டேஷன் அண்ட் என்கரேஜ்மெண்ட். அதை ஃபெசிலிட்டேட் பண்ணிடணும், அதுக்கு ஏத்த எல்லாம் நம்ம கொடுக்கணும், அவ்வளவுதான். இந்த அட்வர்சிட்டிஸ் வரும் பொழுது அதை எப்படி ஓவர் கம் பண்றதுன்னே நமக்கு இல்ல. வி கண்டம் த சைல்டு. உன்னால முடியாது, இதுதான் பெரிய ரோதனை, நான் படிக்க சொன்னதை நீ படிக்கல, இதை எடுத்துட்டு திண்டாடுற, இப்படிலாம் சொல்லி அவனை ஸ்பிரிட்டியை டேம்பன் பண்ணுவாங்க. அந்த பையனை நான் சொன்னேன், ஆர் யூ ஷூர், என்ன பண்ண போற? நான் ஒரு ஒர்க் ஷாப் வைக்க போறேன் சார். அதுக்கு இன்ஜினியரிங் படிச்சு, இல்ல அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இன்னைக்கு இன்ஜினியரிங் 5 வருஷம், நான் இந்த 2 வருஷம் படிச்சு, அங்க ஒரு 5 வருஷம் படிச்சு, இதெல்லாம் எதுக்கு சார்? 4 6 2 6 வருஷம் போச்சு எனக்கு, நான் இப்பவே செட் பண்ணணும் அப்படின்னா. போனா 10th முடிச்சா அடுத்து ஒரு 1 இயரோ 2 இயரோ நினைக்கிறேன், அவன் ஒரு பெரிய ஆட்டோமொபைல் கம்பெனியில ஜாயின் பண்ணான், வேலையை கத்துண்டான், வேலையை ரிசைன் பண்ணான், பெரிய ஒர்க் ஷாப் வச்சான். எனக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்தான், சார் மை ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு அந்த பையனை மறந்தே போயிட்டேன் நான். பிகாஸ் வாட் வி திங்க் வி ஆர் இஸ் திஸ் மச், வாட் வி ஆர் இன் ரியாலிட்டி இஸ் இம்மெஷரபிள், எனார்மஸ். அதுக்குதான் நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் NLP-ல ஆல் தி இன்கிரீடியன்ஸ் ஆர் அவைலபிள் வித்தின் அஸ். நமக்குள்ள அது புதஞ்சு கிடக்கிறது. நாம அதை எடுக்கிறதுக்கு தான் நமக்கு எண்ணமும் இல்லை. எண்ணம் இருந்தால் என்கரேஜ்மெண்ட் இல்லை. நமக்கு யாருமே ஊக்கப்படுத்துறதே கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு தவறு. எல்லா குழந்தைகளும் ஆற்றல் உள்ளவர்கள், ஏதோ ஒரு துறையில. அதான் சொல்லுவாங்க, மீனை மரம் ஏற சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. குரங்கை நீரிலும் நிலத்திலும் வாழ வைக்க முடியுமா? அது ஆமை பண்ணும், ஆனா குரங்கு பண்ணாரு. யாருக்கு எது வருமோ அதை செய்யணும். சோ மனம் என்ற ஒன்று மிக ஆழமானது, மிக வலிமையானது. அதை நாம் சரியாக பயன்படுத்தும் பொழுது, when we tap the energy, inner energy, we reach the pinnacle. All the best, my dear.